நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 ஹவர்ஸ் நல்ல வால்டாலிட்டியாக இருந்துச்சு. ஒரு 100 பாயிண்ட்ஸ் வால்டாலிட்டி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒரு கேம்பிளிங் மார்க்கெட் தான் நம்மளுக்கு மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது ஒரு ட்ராப் வந்து அதிகமாக நடந்துட்டு இருந்துச்சு. பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே அவங்க தந்திரமாக வாங்கிட்டு தந்திரமாக விற்றுட்டு ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. ரீட்டெயிலர்ஸ் எல்லாருமே ஒரு கேம்பிளிங் இதில் மாற்றி ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ எக்ஸ்பைரி நிஃப்டி எப்படி எந்த பக்கம் மூவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து கன்சல்டேட் டேவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபண்டமெண்டலாக வந்து ட்ரம்போட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான வெயிட்டிங் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபெட் மீட்டுக்கும் ஃபெட் ரேட் கட்டுக்கும் நம்மளுக்கு ஓவராலாக வேர்ல்டு வைடாக வந்து ஸோ காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம ஃபண்டமெண்டலாக. ஸோ டெக்னிக்கல் வியூவை பொறுத்தளவுக்கு 920 எபோவ் வந்து நம்மளுக்கு பிரேக் ஆனாலும், ஸோ இந்த ரேஞ்சில் எனக்கு பிரேக் ஆகி 920 எபோவ் பிரேக் ஆச்சுன்னா அங்கேருந்து ரீட்ரெஸ் பண்ணிச்சு அப்படின்னா 25,000 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் என்ட்ரி வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ 25,000 உங்களுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதுக்கு 24,920 எபோவ் பிரேக் ஆனால் மட்டும்தான். இதுக்கு கீழே பிரேக் ஆகி கீழே வந்து கரெக்டாக அந்த லெவலில் டச் பண்ணிவிட்டு கீழே வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் நீங்கள் இந்த ஏரியா இந்த பவுண்ட்ரிஸ்குள்ளே இருந்து 24,780 வந்து ஃபோர்ஸ் டார்கெட் ஆகும் இன்றைக்கி டேவோட லோ. அண்ட் 717 அப் ட்ரெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். இங்கேருந்து அப் ட்ரெண்ட் என்ட்ரி கிடச்சுன்னா 24,000 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏன்னா இதுக்கு மேலே 920க்கு மேலே போகலன்னா டவுன் ட்ரெண்டுக்கு இந்த ஃபோக்கஸ் இருக்கும். 920 எபோ போச்சுன்னா ஸோ 920லேருந்து 25,000க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதான் நாளைக்கு வந்து நான் எக்ஸ்பைரி டேயில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய என்னோட லெவல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் வீடியோ பார்க்கணுச்சுன்னா மறக்காம மைட்டேஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு நாளைக்கு யூடியூப்ல வந்து ஜாயின் பண்ணி ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிங்க.